ஸோ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா தெரியும். அத A பிளஸ் IB ஃபார்மேட்டுக்கு எழுதணும். சரிங்களா? என்ன எழுதணும்? A பிளஸ் IB ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதணும். ஐபி. இது எஸ் சார். 2 டிவைடா குடுத்துருக்காங்க. கரெக்ட்டா? இது என்ன பண்ணுனா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஒரு வே அந்த cos 15 and cos 16 சொல்லிக்கிறாங்கல்ல. அத வந்து நம்ம கம்பைன் பண்ணி போட்டு இது பண்ணலாம். இன்னொன்னு ஆர்குமென்ட் ஃபார்முலா வந்து நம்ம எழுதி அப்ளை பண்ணி கொண்டு வரலாம். சரியாம்மா? ஆக்சுவலா டிமார்கன் லா ஓகேங்க சார். ரிசல்ட் வரும். அந்த டிமார்கன் லா அக்செப்ட் பண்ணனும்னா நம்ம ஜெனரலா கேட்கும்போது நீங்க டிமார்கன் லா கூட அப்ளை பண்ணி கூட கொண்டு வரலாம். இது ஜெனரலா கேட்கும்போது நீ இந்த ரூல் தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு என்ன தெரியுமோ அத நீ அப்ளை பண்ணிடலாம். இது ஒரு பிரச்சனை என்னன்னா cos pi by 6 ஓட ஆன்சர் தெரியும். sin pi by 6 ஓட ஆன்சர் தெரியும். பட் cos pi by 12 ஓட ஆன்சர் தெரியுமா? தெரியாது. கரெக்ட்டாமா? எஸ் சார். அதாவது நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரிகார்டிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஓகேங்க சார். நமக்கு தெரியாது. சரி அப்படிங்க இருக்கும்போது நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் ஆல்ரெடி போலார் ஃபார்ம் ஆயிலர்ஸ் ஃபார்ம் கொடுத்திருந்தேனா உனக்கு ஆயிலர்ஸ் ஃபார்ம் கொடுக்கல எஸ் அடுத்து சார். நினைக்கிறேன் கொடுத்துட்டேனா ஆயிலர்ஸ் ஃபார்ம் ஆர் எஸ் போலார் சார். ஃபார்ம் வாங்க ஆயிலர்ஸ் ஃபார்ம் என்னன்னா e பவர் I theta ஈக்குவல் டு cos theta plus I sin ஐ sin theta. theta அதே மாதிரி e பவர் I n theta ஈக்குவல் டு cos n theta plus I sin n theta கரெக்டாமா எஸ் சார். சரி அதே மாதிரி e பவர் I n theta into e பவர் I m theta அப்படின்னு வந்து இது எப்படி எழுதலாம் e பவர் I m plus n theta ன்னு எழுதலாம் இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு நோ சார். அப்ப cos of m plus n theta plus I sin of m plus n theta இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லைன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் புரிஞ்சுதுங்க சார். நோட் பண்ணிட்டியேமா ஒரே நிமிஷம் சார். நோட் பண்ணிக்கமா பண்ணிட்டியாங்கன்னு ஒரே நிமிஷம் சார். ஓகே ஓகே எழுதிட்டேங்க சார். ஓகே சரி இது ஒரு ஃபார்மேட்டட் ஐடியா அனதர் ஃபார்மேட் என்ன நாம இப்போ டாபிக் பார்க்கறது வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் கேஸ்ல ஆர்குமெண்ட் ஆஃப் z1 into z2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் z1 plus ஆர்குமெண்ட் ஆஃப் z2 சரிங்களா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி இல்லை நான் கீழே இருக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் சரி ரெண்டு ஒரே ஐடியா தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா m plus nங்கிறது என்ன ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணிக்குங்கிறாங்க அதாவது தீட்டாவோட வேல்யூ ரெண்டு ஆட் பண்ணி எடுத்துக்கீங்க அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவும் சரி நான் கொடுத்த இந்த ஃபார்முலாவும் சரி நீங்க எந்த மெத்தட் வேணும் அப்ளை பண்ணீங்க ஏன்னா அவன் வந்து பர்டிகுலரா என்ன டைப்னு சொல்லி கேட்கல ஆயிலர்ஸ் ஃபார்ம் அப்ளை பண்ணா இல்ல ஆர்குமெண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கறா சொல்ல ஜஸ்ட் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்ளை பண்ணா சொல்லியிருந்தா தவிர வேற எதுவும் சொல்லல அப்ப நீங்க எந்த மெத்தட் போடணும் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் தான் சரிங்களா எய்தர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு ஆர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு இது ரெண்டுமே கரெக்ட் தான் சரிடா கண்ணு அப்ப என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்ப ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க சரிங்களா அப்ப கிவன் த ப்ராப்ளத்தை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் இஜெட்னு எடுத்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஏதோ ஒரு டைம் நோட் பண்ணணும் அப்ப அது இஜெட்னு எடுத்துக்கிறேன் அப்ப இஜெட் ஈக்குவல் என்ன வருது அது எழுதிக்கங்க திரும்ப cos pi by 6 plus I sin pi by 6 கரெக்டா எடுக்கங்க எஸ் சார். cos pi by 12 plus I sin I sin pi by 12. வெரி குட் இதை எந்த ஐடியால யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணிக்கலாமா இல்ல இதை யூஸ் பண்ணிக்கலாமா நீ டிசைட் பண்ணிக்கோ இல்லைன்னா நான் வந்து இந்த மெத்தட்ல போறேன் நீ அந்த மெத்தட்ல போறல இல்ல ரெண்டு மெத்தட் நான் இப்ப சொல்லி கொடுத்துறேன் இந்த ப்ராப்ளத்தை வந்து நீ அந்த மெத்தட்ல அப்ளை பண்றியா நான் ரெண்டு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துறேன் நீ இந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த மெத்தட்ல அப்ளை பண்ணு சரியாமா ஓகேங்க சார். சரி அப்ப இது என்ன எழுதலாம் இதை வந்து e பவர் I இங்க பாருங்க என்னோட வேல்யூ என்ன pi by 6 கரெக்டா இங்க என்னங்கிறது என்ன pi by 6 அப்ப e பவர் pi by 6 இன்டு m ஓட வேல்யூ என்ன pi by 12 கரெக்டா pi by 12 இன்டு e பவர் pi by 12 கரெக்டாடா கண்ணு புரியுதா கண்ணு அருணி எஸ் சார் புரியுதுங்க சார்.
அப்ப என்ன பண்ணுவோம்? 2 பவர் ஆட் பண்ணிக்கணும். அப்ப என்னாச்சு? e பவர் I pi by 6. Pi by 6 plus pi by 12. அப்ப LCM என்ன? e பவர் I 12 LCMா? 2i 12 LCM கரெக்ட்டா? 2pi plus pi. சூப்பர். வெரி குட். ஓகே. 2pi plus pi. அப்ப என்ட்ரி பண்ணும்போது என்ன நடக்குது? That is equal to e power I 3pi by 12. By கரெக்டாமா? 12. Yes, sir. e power I pi by 4. I கரெக்டாமா? pi by 4. Yes, sir. அப்ப இது என்ன எப்படி எழுதலாம்? cos pi by 4 plus I sin Sin pi by 4. அப்ப ரெக்டாங்கிள் ஃபார்ம் சொல்லிட்டாங்க. இதுக்கு வேல்யூ உனக்கு தெரியும். வேல்யூ என்ன? ரெண்டுக்குமே 1/√2 தான். அப்ப 1/√2 plus I into 1/√2 அப்ப I by root 2 எழுதுறேன். அப்ப z ஓட வேல்யூ this one. Therefore this is the corresponding rectangular form. கரெக்ட்டா கண்ணு? Okay, sir. Yes, sir. This is convert to the Euler's form, then you get the result. இதுக்கு பேர் Euler's formவாங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு end of result கிடைச்சிருது. அடுத்து ஆர்குமெண்ட் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற டிஸ்கஷன் இப்போ நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? சேம் கொஸ்டின் யூசிங் த செகண்ட் மெத்தட். ஸோ எப்படி எழுதலாம்? z equal to சேம் செகண்ட் மெத்தட் 2 cos pi by 6 Cos pi by 6 plus I sin pi by 6 into cos pi by 12 plus I sin pi by 12. சரி. இப்போ ஆர்குமெண்ட் டேக்கிங் ஆர்குமெண்ட் போத் சைட். ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் டூ வேல்யூ. கரெக்ட்டுங்களா? இதை வேணா நீங்க z1 z2 வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஃபுல் டைம் என்ன எழுதலாம்? z1. அதாவது z1 நம்ம ஆர்குமெண்டோட வேல்யூ இது, பட் z1 வேல்யூ இது, z2 ஓட வேல்யூ இது. சரிங்களா? அப்ப என்ன எழுதுறது ரெண்டையும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 plus ஆர்குமெண்ட் ஆஃப் z2. அப்படின்னா மீனிங் என்னன்னா ஆர்குமெண்ட் தீட்டாவோட வேல்யூஸ் நோட் பண்ணுவோம். அப்ப என்ன நடக்குது பாத்துங்க. cos டைரக்டா pi by 6 plus pi by 12. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? plus I sin pi by 6 plus pi by 12. Plus pi by 12. அவ்வளவுதான். இது எல்சிஎம் எடுத்து போறது தான் டைரக்டா. அப்ப என்னது? that is equal to cos ஆல்ரெடி எல்சிஎம் எடுத்தாச்சு. நான் டைரக்டா போட்டுறேன். எல்சிஎம் கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டேன் மேல. அவனது டைரக்டா நான் எழுதிட்டேன். சரியா? எஸ் சார். ஓகேமா. தேங்க் யூமா. 4 அப்ப இதையும் கட் பண்ணினா 4. அப்ப என்ன கிடைக்குது? pi by 4னா 1/√2 plus I divided by √2. கரெக்ட்? எஸ் சார். டவுட் இருந்தா பாரு. நோட் பண்ணிட்டேன்னு சொல்லு. நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேல போட்ட மெத்தட் காமிங்க சார். வந்துறேன்டா. மேல போட்டு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஃபார்முலா எழுதி இருப்பேன். எங்க இருந்து தானே? எஸ் சார். எஸ் சார். சார் நெக்ஸ்ட் மெத்தட் காட்டுங்க சார். ஒரே
editing sir. சூப்பரா இருக்குங்க. இந்த செகண்ட் ப்ராப்ளம் அதாவது நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மெத்தட். நான் ஏன் இதுக்கு வந்து 2 மெத்தட் தான் சொல்லிக்கிறேன்னா, இந்த π/12க்கு வந்து எனக்கு வேல்யூ தெரியாது. ஆனா 2 மெத்தட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலா 3 மெத்தட். ஒண்ணு ஆய்லர்ஸ் ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணலாம். ஏன்னா π/6 எழுதலாம். அப்ப இது எப்படி எழுதுவீங்க? மைனஸ் வந்துருக்குது. அப்ப இது எப்படி எழுதலாம்? e⁻−iθ ன்னு எழுதணும். சரிங்களா? கரெக்ட்டாமா? நான் என்ன சொன்னேன் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க சார். அதே மாதிரி இது எப்படி எழுதுவீங்க? e⁻iθ தான். I கிடையாது. ஏன்னா கீழ இருக்குதுல்ல. அப்ப நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். a⁻m டிவைடட் பை a⁻n. அதுக்கு ஃபார்முலா என்ன? a⁻m - n தெரியும். அப்ப நம்ம கையில என்ன இருக்குது? e⁻−i π/6 டிவைடட் பை e⁻i π/3. இந்த 1/2 கான்ஸ்டன்ட் அது கடைசியா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட் அது கடைசியா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப இது என்ன கிடைக்கும்? இது π/3யா? π/3. இது மேல வந்துரும். கரெக்ட்டாடா கண்ணு? அப்ப 1/2 e⁻−i π/3. I வந்து காமனா எடுத்துங்க. மைனஸ் காமன் எடுத்துங்க. i π/6 பிளஸ் π/3. கரெக்ட்டாடா கண்ணு? எஸ் சார். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? எஸ் சார். சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உனக்கு தெரியும். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டு காஸ் தீட்டா மைனஸ் எனக்கு தான் மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். ஐ சைன் தீட்டான்னு வரும். சிம்பிளி பண்ணிட்டு ஆன்சர் சொல்றியா இல்ல நான் ஃபுல்லா போட்டு காட்டணும்டா கண்ணு? சார் ஒருக்கு போட்டு காட்டுங்க சார். ஓகே. சரி நான் கீழ வரேன். எனக்கு மேல ஏதாவது क्वेश्चन இருக்குது. கீழ வரேன். எனக்கு அப்படி சொல்லு நான் போட்டு காட்டுறேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சொல்றேன். நான் வந்து given the problem z ன்னு எடுத்துக்கங்க. என்ன இருக்குது சொல்லுங்கடா கண்ணு? cos π/6 ம். minus I sin π/6 divided by 2 into cos π/3 plus I sin π/3. ஓகே கண்ணு. சரி. இப்போ நான் என்ன மெத்தட் மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தட் நான் சொல்லி கொடுத்துறேன் பாத்துங்க. உனக்கு எது ஈஸியா இருக்குதோ ஃபாலோ பண்ணி. ஏன் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த எக்ஸாம் ஹால்ல போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 क्वेश्चन இருக்குன்னு வச்சுங்களேன். டக்குன்னு மறந்து போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? யோசிக்கும் போது ஏதோ ஒரு மெத்தட் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெத்தட் ஏன் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு டைம் மிச்சமாகிறதுக்கு எந்த மெத்தட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு பார்க்கணும். ஒரு சில மெத்தட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லென்த்தா போகும். ஒரு சில மெத்தட்லாம் ஷார்ட்டா டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த ஷார்ட்டா டக்குன்னு முடியறதுக்கு என்ன வேணும்னா நிறைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அப்ப நம்ம நிறைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறோமா செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சதுன்னா அந்த மெத்தட் போடலாம். சீக்கிரம் முடியிற ப்ராப்ளத்தை. இல்ல எனக்கு ஃபார்முலா தெரியாது நான் நார்மல் மெத்தடே போடுறேன் அப்படின்னா இந்த 3 மெத்தட் நீ யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு எது பெட்டரா இருக்குன்னு உனக்கு தோணும். சரிங்களா? ஏங்க சார் ஒரே மெத்தட் போதுங்களாங்கிற போது அது நார்மலா ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே. ஏன்னா நம்ம எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருக்கணும்னா எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்கணும். எல்லா மெத்தடும் பிராக்டிஸ் பண்ணணும். அந்த எக்ஸாம் கால்ல நம்மளுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை அப்ளை பண்ணணும். புரியுதா கண்ணு? ஓகேங்க சார். ஏன் 3 மெத்தட் இதுக்கு சொல்றதுக்காக சொல்றேன். இல்லைன்னா ஒரே மெத்தட் முடிச்சிருப்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. இல்ல வேண்டாம் சார் எனக்கு ஒரே மெத்தட் போடணும்னா நான் ஒரே மெத்தட் சொல்லி கொடுக்கலாம். என்ன பண்ணட்டும்? 3மே சொல்லி கொடுங்க சார். ஓகே எடுக்கண்ணு. சரி இது ஆய்லர்ஸ் ஃபார்ம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிளஸ் இருந்தா e⁻iθ ஈக்குவல் டு cos θ பிளஸ் I sin θ. பிட்வீன் மைனஸ் இருக்குது. அப்ப மைனஸ் இருந்தா என்ன பண்ணலாம்? e⁻−iθ ஃபார்முலா. அப்ப என்ன கிடைக்குது? cos θ minus I sin θ. இஸ் கரெக்ட்? எஸ் சார். அப்ப இங்க அப்ளை பண்றேன். இந்த 1/2ங்கிறது கான்ஸ்டன்ட். நான் அதனால தூக்கி வெளிய போட்டேன். அப்ப மேல நியூமரேட்டர் இருக்கிறது என்ன எழுதலாம்? e⁻−iθ ன்னு சொல்லிக்கிறேன். இங்க θ வேல்யூ என்ன? π/6. கரெக்ட்டுங்களா? அப்ப I π/6. கரெக்ட்? டிவைடட் டினாமினேட்டர் நீயே சொல்லு பார்க்கலாம். நான் அதிகமா எக்ஸ்பிளைன் பண்றேன். டினாமினேட்டர் என்ன ஆகும்? e⁻i into π/3. கரெக்ட். சோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டோம். a⁻m டிவைடட் பை a⁻n. என்ன ஃபார்முலா சொன்னேன்? a⁻m plus n. ஏய் டிவைடர் இருந்தா எப்படி பிளஸ் வரும்? minus n. minus n. That is equal to 1/2. ஆல்ரெடி நம்ம கையில என்ன இருக்குது? minus I into π/6 இது போனா minus I into π/3. ஓகே. ரெண்டுக்கு காமன் என்ன? மைனஸ் ஐயா? எஸ் சார். அப்ப e⁻I வெளிய எடுத்துரு. அப்ப என்ன கிடைக்கும்? π/6 plus π/3. டவுட் இருக்குதாமா? நோ சார். அப்ப இது என்ன நடக்கு சொல்றா கண்ணு? 1/2 into e⁻i e⁻−i into இது ஈஸியா சொல்றதா?
இது ஈஸியா சொல்றோம்னா, இது நார்மலா நமக்கு தெரிஞ்சதுதான். இது வந்து 30 டிகிரி. இது வந்து 60 டிகிரி. ஒண்ணு எல்சிஎம் எடுத்து போட்டு 19 போடலாம். பை பை 2ன்னு வரும். இல்ல நார்மலா என்னது இது 30 டிகிரின்னு தெரியும். இது 60 டிகிரின்னு தெரியும். டைரக்டா 90 டிகிரின்னு எழுதிக்கலாம். இல்ல சார் எல்சிஎம் எடுத்து போடணும்னா எல்சிஎம் எடுத்து போட்டலாம், தப்பு கிடையாது. சரியாம்மா? ஓகேங்க சார். புரியுதா? இல்ல எல்சிஎம் எடுத்து தான் போடணுமா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுதுங்க சார். ஓகே வெரி குட். சரி. இது முடிஞ்சுதா? அப்ப என்ன கிடைக்குது? That is equal to 1/2. இதை எலாபரேட் பண்ணி எழுதிக்கங்க. எப்படி எழுதுங்க? ஆய்லர்ஸ் ஃபார்ம் அப்ளை பண்ணா cos of pi by 2 pi by 2 plus I sin pi by 2. மைனஸ் இருக்குது. மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும். மறக்காம ஓகேங்க மைனஸ் சார். இருந்தா மைனஸ். minus I sin pi by 2. மைனஸ் I sin pi by 2. அப்ப என்னாச்சு? 1/2 cos pi by 2 ஓட வேல்யூ என்னடா என்ன? Cos pi by 2 ஓட வேல்யூ 1. 0. மைனஸ் I minus 1. I into 1. அப்ப என்னாச்சு? மைனஸ் 1/2 ஐன்னு எழுதினாலும் சரி, இல்லை ரெக்டாங்கிள் ஃபார்ம் எழுதுறதுனால ரெக்டாங்கிள் ஃபார்ம் அனுப்பிக்க நான் ரியல் அண்ட் ரியல் பார்ட் எழுதினாலும் சரி. 1/2 0 மைனஸ் ஐ இப்படி எழுதினாலும் சரி. ஆக்சுவலாக இதுதான் ஆன்சரு. நீ இது எழுதினாலும் கரெக்டு தான், இது எழுதினாலும் கரெக்டு தான். சரியாம்மா? ஓகேங்க சார். நோட் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கலாம். எஸ் சார். எடிட்டிங் சார். ஓகே இருக்கேன். இப்போ திரும்ப அதே ப்ராடக்ட் சொல்லு. நம்ம ஈஸியான நம்ம நார்மலாக தெரிஞ்ச மெத்தட். மேக்ஸிமம் நமக்கு எதுவுமே தெரியாது ரெக்கார்டிங். பட் நம்ம 9th 10th ஸ்டாண்டர்ட் இருக்கு நம்ம வெட்டி பார்த்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வேல்யூ தெரியும். கரெக்டுங்களா? அப்போ அந்த வேல்யூ வச்சுட்டு எப்படி போடலாம்? திரும்ப அந்த ப்ராடக்ட் சொல்கிறேன். என்ன கிடைக்குது? cos pi by 6 cos pi by 6 minus I sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. இது எப்படி போடுவோம்? நார்மலாக நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்த ஐடியா வச்சு இது எப்படி போடுவேன்? எனி ஐடியா? இப்போ என்னன்னா cos pi by 6 வேல்யூ தெரியும், sin pi by 6 வேல்யூ தெரியும். டைரெக்டாக டேபிள் யூஸ் பண்ணலாம். pi by 3 வேல்யூ தெரியும், pi by 3 வேல்யூ தெரியும். அப்போ நீ அதை அப்ளை பண்ணிட்டு டைரெக்டாக கூட போடலாம். போட முடியுமா? இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஒருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இல்லடா, cos pi by 6 வேல்யூ என்ன? எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு 2 செகண்ட்ல பண்ணிடலாம். நீ ட்ரை பண்றது நான் இது பண்ணிருக்கேன். அதாவது cos pi by 6 வேல்யூ என்ன? cos pi by 6 ஓட வேல்யூ வந்துட்டு pi by 6 னா 30 டிகிரி. அப்ப √3/2. cosக்கு √3/2. சைனுக்கு? எஸ் சார். சைனுக்கு வந்துட்டு 1/2. சூப்பர், வெரி குட், கரெக்ட் ஆன்சர். 2 கான்ஸ்டன்ட். இதுக்குடா cos pi by 3? cos pi by 3 இது வந்துட்டு 60 டிகிரி 1/2. சூப்பர், வெரி குட். sin pi by 6 வந்துட்டு
0 1 by 2 root 2 by root 3 by 2 sir. root 3 by 2 I இருக்குது முன்னாடி கரெக்டா? சரி இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் காமனா 2 இருக்குதா? இங்க பாருங்க இங்க ஒரு 2 இருக்குது இது ஒரு 2 காமனா வெளிய எடுக்கலாம். இதுக்கு ஒரு 2 இருக்குது இதுக்கு ஒரு 2 இருக்குது காமனா வெளிய எடுக்கலாம். வெளிய எடுத்தா கட் ஆயிருமா? எஸ் சார். அப்ப என்ன கிடைக்குது 1 by 2 வருது. இங்க என்ன கிடைக்குது root 3 minus I divided by 1 plus I root 3. சரி இப்போ எப்பயுமே நம்ம வந்து டினாமினேட்டர் என்ன பண்ணுவோம் காஞ்சுகேட் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரோ ரேஷனல் இரேஷனல் நம்பர் ஃபார்மேட்டே இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுவோம் காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் கரெக்டாமா? எஸ் சார். அப்போ root 3 minus I divided by 1 plus I root 3 into 1 minus I root 3 divided by 1 minus I root 3. சூப்பர். இப்போ என்ன பண்ணணும் 1 by 2 டினாமினேட்டர் ஈஸி. டினாமினேட்டர் என்ன 1 ஸ்கொயர் கரெக்டா? 1 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஓகே பிளஸ் 3 போட்டுக்கலாம். பிளஸ் 3 போட்டுக்கலாம் கரெக்டாமா? எஸ் சார். இது டவுட் இருந்தா சொல்லு இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுங்க சார். I root 3 ஹோல் ஸ்கொயர் போடணும் மைனஸ் போட்டு அப்ப மைனஸ் மைனஸ் இந்த I ஸ்கொயர் பிளஸ் ஆயிரும். அப்ப root 3 வந்து 3 ஆயிரும் கரெக்ட்டுங்களா? சரி நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி ஆவண்டா. இதையும் மல்டிப்ளை பண்ணனும். பொறுமையா மல்டிப்ளை பண்ணுங்க. root 3 minus I3 கரெக்ட்டா? root 3 into root 3 I3 கரெக்ட்டா? எஸ் சார். மைனஸ் I சொல்றேன் இதையும் மல்டிப்ளை பண்ணிங்க. minus I into 3 minus I plus I square root 3. I square root 3. It's root 3 minus 4I minus root 3. Root 3 minus root 3 cancel ஆயிடும் சார். ஆமாமா இங்க ஒரு மைனஸ் மிஸ்டேக் பண்ணேன். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஓகே மைனஸ் வரும். थैंक यू மா. root 3 cancel. மைனஸ் I 4I கரெக்ட்டா? மைனஸ் 4I divided by 4. 4 4 கட் ஆயிடும் கரெக்ட்டாமா? அப்ப என்னது 1 by 2 into 1 by 2 இருக்குது 1 by 2 to minus I that is equal to minus I by 2. Is correct? எஸ் சார். அதே ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. மூணுக்கு அதே ஆன்சர் வரணும். minus I by 2 இதுக்கு minus I by 2. கரெக்ட்டா தானே? எஸ் சார். நோட் பண்ணிக்கிட்டே பாரு நான் டைம் கொடுக்க நோட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் காட்டணுமா போட்டுருவீடா? இல்லைங்க சார் போட்டுறேங்க சார். சரி அடுத்து போட்டேங்க சார். சரி மெத்தட் 3 பார்த்தலாமா? எஸ் சார். சோ மெத்தட் 3 ஆர்குமென்ட் கேஸ் கரெக்ட்டா? எஸ் சார். உனக்கு எது ஈஸியா இருக்கோ ஃபாலோ பண்ணிக்கோ. அத கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. இப்போ EJ டீகோட் என்னதுன்னா திரும்ப சேம் ஐடியா cos pi by 6 minus I
sin pi by I 6 sin pi by 6 divided by 2 into cos pi by 3 plus I sin pi by 3. சரி இப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் எடுக்கணும் கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி இதை வந்து Sir. மைனஸ் வரனால நல்லா பார்த்தீங்கன்னா மைனஸ் வரனால நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டானாலும் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து மைனஸ் சைன் டீட்டானா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த பை பை 6 என்ன எழுதுனா மைனஸ் போட்டு எழுதுனா இது ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு இங்கே மைனஸ் போடணும். அப்போ இங்கே எழுதுறேன் பாருங்க, ஒரு ஐடியா கொடுக்குறேன். காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் பை பை 6 டிவைடட் பை காஸ் ஆஃப் பை பை 3. அது ப்ளஸ் சைன் தான், ரெண்டுக்கு நடுவில் ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அதனால வந்து நான் ப்ளஸ் சைன் போட்டு, இது ரெண்டுக்கு நடுவில் மைனஸ் இருக்கிறனால நான் வந்து இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். புரியுதாடா கண்ணு? ஓகேங்க சார். மைனஸ் இருக்கனால இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இதே ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம அப்படியே விட்டுக்கலாம். அப்போ இங்கே என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு மேலே இருக்குது இஜெட்1 இஜெட்2ன்னு வச்சுக்கிறேன். ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்2ன்னு எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இஜெட்1ஓட வேல்யூ என்ன இங்கே இருக்கிறது மைனஸ் பை பை 6 கரெக்டாமா? மைனஸ் பை பை 6 ஓகே. ப்ளஸ் வராது, டினாமேட்டர் இருக்கிறதுனால மைனஸ் வரும். டினாமேட்டர் இருக்கிறத மைனஸ் வரும். அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் z1 divided by z2 இந்த ஃபார்முலா. அப்போ என்ன கிடைக்கும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2. ஆர்குமெண்ட் ஆஃப் z2. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ப்ளஸ், இது வந்து டிவைட் இருக்கிறனால மைனஸ் வரும். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். அப்போ என்னாச்சு? காஸ் ஆஃப் மைனஸ் பை பை 6 மேலே வரும்போது மைனஸ் பை பை 3 இஸ் கரெக்ட்? எஸ் சார். ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 6 மைனஸ் பை பை 3 இஸ் கரெக்ட்மா? பை பை 3. எஸ் சார். அப்போ ஆல்ரெடி சொன்ன ஐடியா தான். இது என்ன கிடைக்கும்? மைனஸ் என்ன கிடைக்கும் கண்ணு? இது வந்து 30 டிகிரி, இது வந்து 60 டிகிரி. ரெண்டுக்கு சேம் சேம் மைனஸ், அதனால பிரச்சனை கிடையாது. இது 90 டிகிரி. அப்போ பை பை 2 டேரக்டாக எழுதுறேன். அப்படி உனக்கு தெரியல எக்ஸாம் காலனா நீ எல்சிஎம் எடுத்து போட்டுக்கோ. சரியா? எனக்கு தெரியுது, நான் டேரெக்டாக போட்டேன். இந்த மாதிரி ஐடியா உனக்கு தெரியலன்னா எல்சிஎம் எடுத்து போட்டுக்கோ. சரியா கண்ணு? ஓகேங்க சார். அப்போ என்னது? ஆல்ரெடி இந்த ஃபார்முலா அகைன் காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா காஸ் டீட்டா, காஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. அப்போ என்ன கிடைக்குது? இது cos pi by 2 எழுதலாம். cos pi by 2 minus I sin pi by 2. அப்ப cos pi by 2 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 0ன்னு. நான் இங்க வந்து ஒரு 1 by 2ங்கற டேர்ம் விட்டுட்டு வரேன் பாத்தீங்கன்னா, இந்த 1 by 2 அந்த 1 by 2ங்கற டேர்ம் வந்து ஆட் பண்ணிக்கோ. அப்பதான் ஆன்சர் கரெக்ட்டா வரும். 1 by 2 போட்டு பிராக்கெட் போட்டுக்கோ. சரிடா கண்ணு? ஓகே சார். 1 by 2ங்கற நான் மிஸ் பண்ணிக்கிறேன். அது கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கங்க. பிராக்கெட் போட்டுக்கங்க. ஓகே. அது கண்டினியூவா வரும், பாத்துக்கங்க. அப்ப என்னாச்சு? இது 0 ஆகும். இந்த 1 by 2 முன்னாடி இருக்குது. 1 by 2 into 0 minus I வருது. கரெக்டாமா? That is equal to minus I by 2. Is correct? Yes, sir. நோட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எனர்ஜி டவுட் இருந்தால் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் பிடிச்சிட்டேன். நீ இந்த மாதிரி சம் எனக்கு 2 சம் போட்டு காட்டணும். அப்போ தான் அடுத்தது நடத்த முடியும். ஏன்னா இது கன்வீனியாக இருந்தீங்கன்னா நம்ம 8th சாப்டர் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் கன்வீனியாக இருக்க வேண்டிய மெயின் பாயிண்ட். சரியா? ஓகேங்க சார். அட்லீஸ்ட் ஒரு சம் வச்சு போட்டு காட்டு. அதுலேருந்து நம்ம அடுத்தது மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். நோட் பண்ணிட்டா சொல்கிறேன். எஸ் சார். ஏய் மொன்னமா பேசி இல்லைன்னா கதை சாத்து.
கீழே போட்டாமா? ஒரே நிமிஷம் சார். எழுதிட்டேங்க சார். ஃபுல்லாக எழுதிட்டீங்களா? எஸ் சார். எது டவுட் இல்லைங்களா? இல்லைங்க சார். இந்த சம் ஒன்றால் போட முடியுமா ட்ரை பண்ண. நானும் ஹெல்ப் பண்ணுறேன். எதோ இடத்துல டவுட் இருந்தால் ஒரு சின்ன கின்ஸ் வேணும் கொடுத்துட்றேன், பார்த்துங்க. இது கான்ஸ்டன்ட் டைம், இது கான்ஸ்டன்ட் டைம். இந்த 2 கான்ஸ்டன்ட் டைம் வேணும் முன்னாடி எழுதிக்கங்க. 3/2 × 6 முன்னாடி எழுதிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நீ கம்பைன் பண்ணி உன்னால் என்ன போட முடியுமோ அதை போடு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் உனக்கு டவுட் வருதோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரீவியஸ் 2 ப்ராப்ளம் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட மாடல். கான்ஸ்டன்ட் டைம் எக்ஸ்ட்ரா இருந்துக்குது, அவ்வளோதான். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் டைம் கூட நீ மறந்துட்டு கடைசியாக கூட கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? எஸ் சார். ஆக்சுவலாக 9 வருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இது ரெண்டையும் முடிங்க, அப்போ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை பார்ப்போம். இல்லை மறந்துட்டீங்கன்னா முன்னாடியே நீ கொண்டு வந்தாலும் சரி, அது உன்னோட இஷ்டம் தான். எனக்கு இது ரெண்டையும் கரெக்டாக பார்த்து போடுங்க, என்ன ரிசல்ட் வருதுன்னு கடைசி ஸ்டெப் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்க சார். போட்டுட்டு அனுப்புடா. எப்படி போட்டு நான் செக் பண்ணுறேன். என்னாச்சும் அதில் டவுட் இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்க சார்.
சார் நான் சொல்றேன் அனுப்பிட்டியா? சார் அனுப்பிச்சிருக்கேங்க சார். அது 7 பை பை 6ன்னு வந்திருக்குங்க சார். அதை கன்வெர்ட் பண்ண கத்து கொடுத்துக்கிறேன் நான் இருக்காக்குன்னு. சரி நீ சொல்லு. ஓகே பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே 7 பை பை 6ன்னு வந்திருக்கு கரெக்டா? காசுக்கு சைனுக்கும். சூப்பர், வெரி குட், கரெக்ட். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலா முன்னாடி 9 இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்டு cos of 7 pi by 6 plus I sin 7 pi by 6. உனக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அப் டு ஃபோர்த் குவாட்ரண்ட் படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் இருக்குங்களா? எஸ் சார். அது தெரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருக்குன்னு. இப்போ என்னன்னா நம்ம ஈஸியான ஐடியாவை சொல்றேன். 7 விட 6 பெருசா சின்னதா? 7 விட 6 சின்னது. அப்ப டிவிஷன் அல்காரிதம், இது பேர் டிவிஷன் அல்காரிதம். இங்க 7 இங்க 6 கரெக்ட்டா? எஸ் சார். அப்போ ஒரு டைம் போட்டீங்கன்னா 1 கிடைக்கும். பேலன்ஸ். ஓகே. எஸ் சார். இதுக்கு பேர் என்ன? கோசன்ட். இதுக்கு பேர் என்ன? ரிமைண்டர். இது வந்து டிவைடர் இருக்கனால நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் சொல்லுங்க. நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். சரிங்களா? அப்ப இதனோட ஃபார்முலா எழுதுறேன் பாத்துங்க. நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் ஈக்குவல் டு கோசன்ட் பிளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைடர், அதான் டினாமினேட்டர். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரிடா கண்ணு? எஸ் சார். அப்ப நமக்கு என்ன இருக்குது? 7 பை 6 இருக்குது. அப்ப கோசன்ட் எவ்வளவு? 1 பிளஸ் ரிமைண்டர் எவ்வளவு? 1 divided by 6. அப்ப நமக்கு அது 7 பை 6 எழுதிட்டு என்ன பையா? எஸ் சார். பைன் போட்டுக்கங்க. அப்ப இங்க பை போட்டுக்கங்க. அப்ப அப்படி எவ்வளவு எப்படி எழுதலாம்? பை பிளஸ் பை பை 6 கரெக்டாமா? எஸ் சார். அப்ப இங்க எப்படி எழுதலாம் பாத்துங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்ப 7 பை பை 6 எப்படி எழுதலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு எழுதிக்கங்க. அப்ப cos ஆஃப் எப்படி எழுதலாம்? பை பிளஸ் பை பிளஸ் பை பை 6 பிளஸ் I plus I sin of pi plus pi by 6. இது எந்த குவாட்ரண்ட் தெரியுமா? பை பிளஸ் பை பை 6 குவாட்ரண்ட். பிளஸ் சைன் தான். பிளஸ் சைன் நான் வச்சுக்கோ. இது வந்து என்னது? 0 டிகிரி. இது வந்து 90 டிகிரி. 90 degree. 180 அப்படி 90 ஆட் பண்ணிக்கோ. 180 degree. 360 degree. 3 பை பை 2 270 degree. 360 டிகிரிங்கிறது வந்து 2 பை. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ பை பிளஸ் தீட்டா. ஆக்சுவலா பை பிளஸ் பை பை 6 இருக்குது. அப்ப பை பிளஸ் தீட்டா எங்க இருக்கும்? இது 180 டிகிரி கரெக்ட்டா? இது 180 டிகிரினா பை பிளஸ் தீட்டா எங்க இருக்கும்? தேர்ட் குவாட்ரண்ட் இருக்குமா? ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்குமா? செகண்ட் குவாட்ரண்ட் இருக்குமா? குவாட்ரண்ட் தெரியும்ல? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்லங்க சார். தேர்ட் குவாட்ரண்ட்ல யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்? all silver teacups tan. அப்ப sin cos அங்க என்ன ஆகும்? நெகட்டிவ் ஆகும். கரெக்ட்டுங்களா? நெகட்டிவ். எஸ் சார். அப்ப அத அப்ளை பண்ணிரலாமா? அப்ப சொல்லுங்க. எஸ் சார். மைனஸ் cos theta. theta விட என்ன? பை பை 6. அப்ப மைனஸ் cos மைனஸ் I pi by 6 minus I sin pi by 6. அவ்வளவுதாங்க. இதை எழுதி பழகிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் நோட் பண்ணிக்கோ. இது என்ன ஆன்சர் வரும்? மைனஸ் 30 டிகிரியோட வேல்யூ cos 30 degree root 3 by 2. root 3 divided by 2 minus I sin into 1 by 2. I sin it 1 by 2 தானே? நான் sin சொல்றேன் பார்த்தா. மைனஸ் I 1 by 2. sin 1 by 2. நான் என்ன sin சொல்லிட்டேன்னு யோசிச்சேன். ஓகே. இப்போ என்ன காமன்? மைனஸ் 1 by 2 காமன். அப்ப மைனஸ் 9 by 2 இன்டு root 3 பிளஸ் sin எழுதலாமா? எஸ் சார். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எடுக்கணும். ஆல்ரெடி இந்த சம் ஆல்ரெடி கடைசியா நம்ம பார்த்த 3 சம்ஸ் சரி. இப்போ ஒரு சம் கொடுக்க போறேன். அதுவும் சரி. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். கேட்க சான்சஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் நாட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். நோட் பண்ணிட்டீங்களா? எடிட்டிங் சார். சரி, அடுத்தது ஒரு சம் இதே மாதிரி டிஸ்கஷன் வச்சுக்கலாமா? இதை கஷ்டப்படுறீங்க, சைன் காசு வரது கஷ்டப்படுறீங்க. அதனால தான் டைம் எடுத்து நடத்துறேன். கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகேங்க சார். இதை அப்படி நோட் பண்றேன். இது அப்படி போடியும் பாரு. ஏதாச்சும் டவுட் இருக்கும்போது நான் வந்து உனக்கு கொடுக்குறேன்.
ஜீவா மொல்லமா பண்ணு ஜீவா, மொல்லமாடி, இங்க கிளாஸ் எடுக்கணும். டவுட்டமா? சார் இது வரைக்கும் போட்டுட்டீங்க சார். சொல்லுங்க, என்ன ஃபைனல் ஆன்சர் சொல்லுங்க, நான் அதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Cos of 15 pi by 4 plus I sin into 15 pi by 4. ஓகே. cos of மேல வருது, ஆக்சுவலா வந்து மேல வரும்போது பை பை 9 பை பை 4 பிளஸ் 3 பை பை 2 கரெக்டாமா? மேல வருது, இது ரெண்டையும் தானே இது பண்ணீங்க. அப்ப எல்சிஎம் என்ன? 2 தானே? 4. ஓகே, தேங்க்யூ. 4 4 4 4 4 இருக்கும்போது 15 பை பை 4 கரெக்டாமா? 15 பை பை 4 பிளஸ் ஐ சைன் 15 பை பை 4 கரெக்டாமா? இதுதான் வந்திருக்குது ஃபைனலா உனக்கு, கரெக்டுங்களா? அப்ப இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்ப என்ன வரும்? 15 இங்க 4. அப்ப 3 டைம்ஸ் வருமா? 4 டைம்ஸ்னா 16 ஆயிடும். அப்ப 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் 12 ரிமைண்டர் 3. அப்ப அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு q plus r by d 3 plus 3 by 4. அப்ப பை போடும்போது இங்க பை வந்துரும், கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 3 pi plus 3 pi by 4. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இல்ல அப்படிதானே? இது வரைக்கும் டவுட் இல்ல தானே? இல்லங்க சார். ஓகே, அப்ப அவ என்ட்ரி பண்ணுங்க. cos of 3 pi plus pi by 4 plus I sin of 3 pi plus pi by 4 கரெக்டாமா? அங்க இன்னொரு 3 pi இருக்குல்லங்க சார். சாரி, ஆமாமா 3 வரும். நான் 3 விட்டுட்டு 3 வரும். எஸ் சார். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்துக்கோ. பிளஸ் சைன் போட்டுக்கோ. ஒரு சர்க்கிள் டிரா பண்ணா என்னது 2 பை, கரெக்டா? ஒரு சர்க்கிள் டிரா பண்ணா என்ன ஆகும்? இது பை பை 2, இது பை, இது வந்து 3 பை பை 2, இது வந்து 2 பை, கரெக்டாடா கண்ணு? அப்ப ஒரு சர்க்கிள் முடிஞ்ச பின்னாடி இன்னொரு ஆஃப் சர்க்கிள் டிரா ஆகுது, கரெக்டா? அப்பதான் வந்து பைக்கு வருது. அப்ப ஆல்ரெடி இது 2 பை பிளஸ் பைனா இங்க என்ன வரும்? 3 பைன்னு வரும், கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இது எந்த குவாட்ரண்ட் பார்க்கணும்? பிளஸ் தீட்டான்னு வருது, கரெக்டாங்களா? இங்க வருது பிளஸ் தீட்டான்னு வருது. அப்ப 3 பை பிளஸ் தீட்டான்னு எங்குது? தேர்ட் குவாட்ரண்ட், கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதுல டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் ஸ்டெப் மூவ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்க சார். அப்ப எழுதுங்க. 1/2 தேர்ட் குவாட்ரண்ட் என்ன வரும்? மைனஸ் வரும். அப்ப மைனஸ் cos 3 பை 4 மைனஸ் I sin 3 பை 4 கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். சரி, இப்ப மறுபடியும் என்ன வந்திருக்குது? 3 பை 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 4க்கு ரிசல்ட் தெரியும். 3 பை 4க்கு ரிசல்ட் தெரியாதுல்ல? எஸ் சார். அப்ப அதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன், நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 4 விட அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதா?
மேல அதிகமா இருக்கிறது இருக்குங்க சார். அதிகமா இருக்குது. நல்லா 3 அண்டர்ஸ்டாண்டிங். ஆங்க சார். ஆமா 3 வந்து 4 விட கம்மியா இருக்குது. 3 கரெக்ட்டா? வந்துட்டு சின்னது. சரி. ஆமாங்க சார். அப்ப 2க்கு நடுவுல கண்டிப்பா மைனஸ் வரும். இங்க எப்படி பிளஸ் சைன் வந்தது? அதிகமா இருந்தா 2க்கு நடுவுல பிளஸ் சைன் வரும். கரெக்ட்டுங்களா? இங்க பாருங்க. 2க்கு நடுவுல பிளஸ் சைன் வரும். கரெக்ட்டா? 2க்கு நடுவுல எஸ் சார். நம்பர் வந்து நியூமரேட்டர் பிளஸ் வேல்யூ விட டினாமினேட்டர் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா பிளஸ் வரும். அதே நியூமரேட்டர் வேல்யூ விட டினாமினேட்டர் வேல்யூ கம்மியா இருந்தா 2க்கு நடுவுல மைனஸ் சைன் வரும். சரியாம்மா? எஸ் சார். சரி இது எவ்வளவு கம்மியாகுது? 3க்கும் 4க்கும் எவ்வளவு கம்மியாகுது? 1. 1 அவ்வளவுதாம்மா. அப்ப 1ன்னா வெறும் பை மட்டும். பை மைனஸ் பை பை 4. இது எல்சிஎம் எடுத்து பாரு. பை மைனஸ் பை பை 4 4 பை மைனஸ் பை போட்டு பாரு. ஈக்குவல் 3 பை வருமா? எஸ் சார். அவ்வளவுதான். இது பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேபி இதை நான் வச்சுங்க. எவ்வளவு கம்மியாகுது? 3க்கும் 4க்கும் 1 தான் கம்மியாகுது. அப்போ 1 பை. எஸ் சார். அவங்க இப்ப 2க்கு நடுவுல என்ன? மைனஸ். 2க்கு நடுவுல என்ன? மைனஸ் சைன். ஓகேங்களா? அதே மாதிரி இது எழுதிக்கலாமா? மைனஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் பை மைனஸ் பை பை 4. கரெக்டாடா கண்ணு? டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். புரிஞ்சுதுங்க சார். சரி. பை மைனஸ் பை பை 4 எந்த குவாட்ரண்ட் எங்கன்னு செக் பண்ணுங்க. பை மைனஸ் பை பை 4. பை இங்க இருக்குது. பை மைனஸ் பை பை 4 வந்து செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் என்ன நடக்குது? சைன் வந்து பாசிட்டிவ் மத்தெல்லாம் நெகட்டிவ். பாசிட்டிவ். எஸ் சார். அப்ப காஸ் 1 என்ன? by 2 என்னங்க சார்? காஸ் வந்து நெகட்டிவ் தானே? ஆமாங்க சார். அப்ப ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது. இன்னொரு நெகட்டிவ் வருது. கரெக்டாடா? எஸ் சார். அப்ப சைன் வந்து பாசிட்டிவ் தான். அது எது சைன் சேஞ்ச் ஆகாது. அப்ப அதை அப்படியே வச்சுக்கோங்க. கரெக்டாடா? எஸ் சார். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் காஸ் பை பை 4 வந்து 1 by root 2. கரெக்டாடா? எஸ் சார். அவ்வளவுதான் கண்ணு. சரிங்களா? அப்ப ரூட் 2 வெளியே எடுத்துங்க. ரூட் 2 வெளியே எடுத்துட்டா 2 ரூட் 2ன்னு வரும். இங்க வரும்போது என்னது? 1 மைனஸ் ஐ. செக் பண்ணிக்கோ. எனர்ஜி டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டா கண்ணு. ஓகேங்க சார். எழுதிட்டீங்களா? சரி எடுக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்மா. சரிங்களா? ஸோ அது எப்படி நம்ம பண்ண போறோம்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுக்குறேன். நிறைய டைம் 5 மார்க்ல கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின் சரி அதை நடத்துறது கரெக்டாக டைம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க, பொறுமையாக நடத்துகிறேன். சரியாம்மா? எஸ் சார். ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் வந்து ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். கரெக்டாமா? ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட் என்னது? அதாவது இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா ஆர்கியூமெண்ட் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ இது. கரெக்டாங்களா? இமேஜினரி பார்ட் டிவைட் பை ரியல் பார்ட் tan இன்வர்ஸ் வரும். கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். சரி. இப்போ ஆர்கியூமெண்ட் மறந்துடுங்க. ஏன்னா இங்க ஒரு பெரிய டேர்ம் கொடுத்துக்கிறேன். இந்த பெரிய டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் ஆர்கியூமெண்ட் எடுக்கலாம். கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். சரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கன்சிடர் z minus 1 divided by z plus 1. z ஓட வேல்யூ என்ன? x plus iy. அப்ளை பண்ணுங்க. divided by x plus iy plus 1. கரெக்டாமா? எஸ் சார். அப்ப ரியல் பார்ட் தனியா ஃபார்ம் பண்ணுங்க. x minus 1 plus iy divided by x plus 1 plus iy. இது வரைக்கும் டவுட் இருந்தா சொல்லு. அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இல்லைங்க சார், புரிஞ்சுதுங்க சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உனக்கு தெரியும். என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன். கரெக்டாமா? எஸ் சார். x minus 1 plus iy divided by x plus 1 plus iy into x plus 1 minus iy divided by x plus 1 minus iy. பண்ணிடலாமா? கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் இங்கே நான் போட்டுறேன். நான் தனியா போடல. இன்ட்டு x plus iy. iy போடக்கூடாது. நம்ம x plus 1 தான் நம்ம போடுவோம். அதனால நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி
x plus 1 plus 1 minus minus iy divided by x plus 1 minus iy. x plus 1 into minus iy. என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லைங்க சார். இப்போ உனக்கே தெரியும் என்ன பண்ணணும், பொறுமையாக யோசிச்சின்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ஐடியானா, இது ஏ இது பி. டினாமேட்டர் ஈஸி, ஏன்னா காஞ்சிகேட் மல்டிப்ளை பண்ணும்போது டினாமேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணுது, அதனால அது ஈஸி, அதை டக்குன்னு போட்டுடலாம். எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர் வந்து பிளஸ், அப்போ பிளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டாக இருக்குன்னு? எஸ் சார். நியூமரேட்டர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். 4 டைம் வரும், பொறுமையாக 4 டைம் போட்டு அவசரப்பட வேண்டாம். சரிங்களா? முடிச்சிடலாம். அப்போ என்ன ஆச்சு, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. கரெக்டாக இருக்குன்னு? எஸ் சார். மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் எக்ஸ் மைனஸ் 1. கரெக்டாமா? எஸ் சார். அடுத்து என்ன கிடைக்கும், ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பிளஸ் ஐ ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. கரெக்டாமா? எஸ் சார். அடுத்து என்ன பண்ணணும், ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிரும், ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். இது மட்டும் கரெக்டாக செக் பண்ணுங்க. இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மற்ற 4 டைம் வந்துச்சுன்னா பாருங்க, அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணணும். எஸ் சார். மல்டிப்ளை பண்ணது மட்டும் கரெக்டாக இல்லை, மல்டிப்ளை பண்ணது கரெக்டாடா? இது minus 1 into x plus 1 x minus 1 into iy plus iy into x minus x plus 1 plus எஸ் சார். கரெக்ட் தாங்க சார். சூப்பர். ஓகே, ஏன்னா மிஸ்டேக்கேஷன் ப்ராப்ளத்துக்கு நம்ம கொண்டு வர முடியாது, அதுக்காக. சரி, இப்போ நீ மேலே நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணு. இது a plus b a minus b x square minus 1 iy உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. மைனஸ் iyx பிளஸ் iy. கரெக்டாடா? எஸ் சார். இதையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. iyx பிளஸ் iy. கரெக்டாடா? iy plus y square பிளஸ் y ஸ்கொயர். டினாமேட்டர் அப்படி இருந்துட்டு போறோம், அவன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. x plus 1 minus iyx plus iyx கேன்சல் ஆயிடும் சார். ஓகே 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 ஓகே. என்ன சொன்னீங்க, மைனஸ் iyx plus iyx கேன்சல் ஆயிடும் சார். கேன்சல் ஆயிடும். அப்போ ரிமைனிங் யார் இருக்கிறா, ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக. நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணு. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் minus எஸ் சார். இமேஜினரி பார்ட் பிளஸ் 2iy. கரெக்டாடா? எஸ் சார். divided by x plus 1 the whole square plus y square. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். plus y square minus 1 divided by x plus 1 the whole square plus 2iy divided by ஐ மட்டும் தனியாக எடுத்துங்க, ஏன்னா நம்ம இமேஜினரி ரியல் பார்ட் தனியாக காட்டணும். அப்புறம் 2y உள்ள வந்துடும். x plus 1 the whole square plus y square. y square. கரெக்டாடா கண்ணு? எஸ் சார். இப்போ ஆர்குமெண்ட் எடுக்கலாமா? அவன் கிவன் தட் என்ன சொல்லிக்கிறானோ அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட் எடுக்கலாமா? எஸ் சார். ஆர்குமெண்ட் எடுத்துக்கங்க. ஈக்குவல் என்ன, இதை இப்போதான் நம்ம இதை கன்சிடர் பண்ண போறோம். கரெக்டா? இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை கன்சிடர் பண்ண போறோம். அப்போ ஆர்குமெண்ட் எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ண போறோம். சரிடா கண்ணு? எஸ் சார். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் என்ன வருது, z1 டிவைட் பை z plus 1. அதனோட வேல்யூ என்ன, தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். கரெக்டா? அப்போ மேலே இருக்கிற மட்டும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பார்க்கணும். அப்போ சொல்லுங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் சொல்றாங்க இமேஜினரி பார்ட் y by x. கரெக்டா? tan இன்வர்ஸ் ஆஃப் y by x. tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி வேல்யூ டிவைடட் பை ரியல் வேல்யூ. அப்படி எழுதுனா தான் உனக்கு ஈஸி. y by x y by x எழுதுறது இமேஜினரி வேல்யூ டிவைடட் பை ரியல் வேல்யூ. சொல்றாங்க என்ன வரும், 2y divided by x plus 1 the whole square plus y square divided by x square plus y square minus 1 divided by x plus y the whole square plus y square. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். இந்த டைம் கட் ஆயிருமா? எஸ் சார். இது ஈக்குவல் எவ்வளவு, பை பை 2 தெரியும். கரெக்டாமா? எஸ் சார். சார் இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தால் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லைங்க சார். சரி, ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ சொல்ல போறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இந்த tan இன்வர்ஸ் இருக்குல்ல, இந்த tan இன்வர்ஸ் வந்து அங்கே மூவ் ஆயிரும். அப்போ tan இன்வர்ஸ் அங்கே மூவ் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், 2y டிவைடட் பை x ஸ்கொயர்ட் பிளஸ் y ஸ்கொயர்ட் மைனஸ் 1
ஈக்குவல் டு tan பை பை 2 வரும். tan இன்வெர்ஸ் அங்க மூவ் பண்ணா tan பை பை 2 வரும். சரியாம்மா? Yes, sir. tan பை பை 2 ஓட வேல்யூ என்ன தெரியுமா கண்ணு? tan பை பை 2 வேல்யூ என்ன? Tan pi by 2 னா 90 degree. Tan 90 degree ஓட வேல்யூ வந்து undefined. undefined. அதாவது இன்ஃபினிட்டி நோட் பண்ணுவீங்க. இன்ஃபினிட்டி நோட் பண்றதால சம் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 0 நோட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப மீனிங் என்னன்னா டினாமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் டு 0 ன்னு அர்த்தம். என்ன மீனிங்? டினாமினேட்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு அர்த்தம். சரிடா கண்ணு? Yes, இந்த sir. இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. டினாமினேட்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தா தான் அது வந்து அன்டிஃபைனா இருக்கும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப that value is equal to 0. அப்ப x squared plus y squared minus 1 அங்க போச்சுன்னா plus 1. This is a circle. That's all. இது important 5 mark question. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோ. ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். Doubt